கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை இந்த அனுதின மன்னா மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தால், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தால், அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நீங்கள் டெஸ்டிமனி மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, முடிவு அது மரண வழிகளிலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்படியாக ஒரு மனிதன் காட்டுக்குள் வேட்டையாட போகிறான். கையிலே ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு போகிறான், வில்லும் அம்பையும் எடுத்துக்கொண்டு போகிறான். காட்டுக்குள்ளே போகும்போது முதலாவது யானையை பார்க்கிறான். ஆஹா, யானையை அடித்தால் பல நாட்களாக நான் சாப்பிடலாம் என்று சொல்லி யானை மேலே ஒரு ஈட்டியை எடுத்து எறிகிறான். ஈட்டியை எடுத்து எறிந்தவுடன் யானை கீழே விழுந்து விடுகிறது. யானை இறந்து போய் விடுகிறது. இந்த சூழ்நிலைகளிலே யானைக்கிட்ட போகும்போது ஒரு பாம்பு கீழே கிடந்திருக்கு. அந்த பாம்பை கால்பட்டு நசுக்கிறான். அந்த பாம்பு இவனை கொட்டி இவனை சாகடிச்சிருது. உடனே கையில் இருந்த இந்த அம்பை எடுத்து அந்த பாம்பு கொஞ்சம் கொண்டு போட்டுறான். பாம்பு செத்து கிடக்குது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நரி வருகிறது. ஆஹா, இந்த யானையை வைத்து கிட்டத்தட்ட 1 மாதம் சாப்பிடலாம், இந்த மனிதனை 1 வாரத்துக்கு சாப்பிடலாம், இந்த பாம்பை 1 நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு மனசில் தீர்மானிக்குது அந்த நரி. சரி, இதை சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த வில்லில் பார்த்தீங்கன்னா வில்லை நாணேற்றிருப்பாங்க. வில்லை நாணேற்றுதல் என்றால் என்ன, அதில் ஒரு நரம்பை கட்டியிருப்பாங்க. அதை இழுக்கிறதுக்கு, அதாவது வில்லை அம்பை வச்சு இழுக்கிறதுக்கு நரம்பை கட்டியிருப்பாங்க. இந்த நரி என்ன செஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் அந்த நரம்பை கடிப்போம், அதை கடிப்போம் அப்படின்னு சொல்லி போய் அதை சாப்பிட்லான்னு சொல்லி அதை போய் கடிச்சிருக்கு பாருங்க. பட்டுன்னு நரம்பு பட்டார்னு அப்படியே அறுத்து இந்த நரி மூஞ்சில் அடித்து நரி செத்து போயிடுச்சு பாருங்க. அது அந்த செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, முடிவு அது மரண வழிகளில் கொண்டு போய் விட்டு. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியாக மனிதனை படைத்தார், தன்னுடைய சாயலாக படைத்தார். அவனுடைய எலும்பை எடுத்து, அவனுடைய விழாவிலேருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியை படைத்தார். தோட்டத்தில் சகல கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மட்டும் நீ புசிக்காதே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ தோட்டத்தில் எல்லா பழங்களும் இருக்குது, சாப்பிட்லாமே. உனக்கு தேவையில்லாத பழம், அந்த தேவையில்லாத பழத்தின் மேலே ஆசைப்பட்டு, தேவையில்லாத பொருள் மேலே ஆசைப்பட்டு, தேவை உள்ள ரட்சிப்பு, தேவை உள்ள சமாதானம், தேவை உள்ள சந்தோஷம், தேவையுள்ள தேவனுடைய சாயல் எல்லாத்தையும் மனிதன் இழந்து விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு மனிதன் தேவையில்லாத ஒரு பொருளுக்கு ஆசைப்படும் போது தேவை உள்ளதெல்லாம் அவன் இழந்து போய் விடுகிறான். சிம்சோன் தேவையில்லாமல் ஒரு அந்நிய பெண்ணோடு திருமணம் பண்ணுவதற்காக போனான். அது மாத்திரமல்ல, ஒரு வேசியை கண்டு போனான். அது மாத்திரமல்ல, தெளிலாளை கண்டு போனான். இப்படி தேவையில்லாத ஒரு பொருள்கள் மேலே ஆசைப்பட்டதுனால தேவனுடைய ஆசீர்வாதம், அபிஷேகம் எல்லாவற்றையும் இழந்து மரணத்துக்கு நேராக போனான். அதே போல் சவுலும், ஆண்டவர் அந்த பெலிஸ்தருடைய ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு போடு, அமலேக்கியனுடைய ஆடு மாடுகளெல்லாம் முதல் தரமானதைகளாம் கொண்டு போட்டு அவனை ராஜாவை அழிச்சு போடினார். ஆனால் இவனோ கீழ்ப்படியாமல் அவன் அந்த தேவையில்லாததெல்லாம் என்ன செஞ்சிட்டான், தக்க வைத்து கொண்டு அந்த ராஜாவையெல்லாம் என்ன செஞ்சிட்டான், காப்பாற்றிட்டு அவன் ஆண்டவர் சொன்ன ராஜா ஆடு மாடுகள் முதல் தரமானதெல்லாம் தக்க வைத்து கொண்டு அவன் 2ஆம் தரமான அசல் கொண்டதெல்லாம் அழிச்சு போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் முடிவு, அவன் ஆத்துமா மரித்து விட்டது. ஆசீர்வாதத்தை இழந்து போனான், ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். இன்றைக்கு நம்ம தேவையில்லாத ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதபடிக்கு தேவையுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை, தேவையானது ஒன்றே, ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். தேவையில்லாததுக்கெல்லாம் மார்த்தாள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். தேவை உள்ளதை மரியாள் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் தேவை உள்ளதை பெற்றுக்கொள்வோமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒவ்வொருவரையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.